வேதாளம் விக்ரமாதித்யன்ட்ட கதை சொன்ன மாதிரி உங்ககிட்ட 6 கதை சொல்ல போகிறோம். கிளைமேக்ஸே இல்லாமல். பதில் தெரிலனா மரத்து மேலாம் ஏறிட மாட்டோம். எல்லா கதைக்கும் கடைசியில் கிளைமேக்ஸ் சொல்ல போகிறோம். எது மாதிரி இல்லாத புது மாதிரி முயற்சிகளை வரவேற்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த முயற்சியும் வரவேற்பீங்க நம்பிக்கையில் உங்கள் முன். ஹலோ. ஆண்டவேமா, உன் புருஷன் ரேஞ்சே வேற. நாளைக்கு பாரு, மீடியா ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் தான் நியூஸாகவே இருக்க போகிறேன். வந்துடுவேன் 1 ஹவரில் வந்துடுவேன். ஓகேம்மா, பாய்மா, பாய். நான் எடுக்க போகிற முடிவு சரியா தவறான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் சுப்பிரமணி. அவன் பேசுறத பார்த்தா நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. Sometimes he becomes very arrogant, doctor. ப்ளீஸ் டாக்டர், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியாவது என் தம்பியை சரி பண்ணிடுங்க. எங்க அண்ணன் ரொம்ப புத்திசாலி, அதனால தானோ என்னமோ அவன் இப்படி ஆயிட்டான்னு தோணுது டாக்டர். சொல்லுங்க மிஸ்டர் சுப்பிரமணி. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார். வீட்டில் தான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. சினிமாவில் நடந்தா கதையில் வந்தால் நம்புறாங்க, நிஜத்தில் நடந்தா நம்ப மாட்டேன்றாங்க. சார், முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க சார், அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க. சரிங்க சுப்பிரமணி, என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். டோன்ட் ஹெசிடேட் சுப்பிரமணி, என்கிட்ட ஓப்பனாக பேசலாம். கம் ஆன். சார், நான் ஒரு சூப்பர் ஹீரோ. என்ன நம்பலல்ல? நோ 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 நோ, ஐ பிலீவ் யூ. சொல்லுங்க. அப்போ சிரிச்சிங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் சிரிச்சது. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் கிருஷ்ணா நதிக்கு மேலே ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மயிரிலேல தப்பிச்சு 1000 பேர் காப்பாற்றப்பட்டாங்கன்னு நியூஸில் படிச்சிருப்பீங்களா? அவங்கள காப்பாற்றினது நான் தான். அப்புறம் இன்னும் என்ன நம்பலையா நீங்க? ஹலோ, டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ். சொல்லுங்க, ஐ பிலீவ் யூ. நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். கனவு மாதிரி ஃப்ளாஷ்ல ட்ரெயின் வேகமாக போகிறது, காத்தும் மழையும், அந்த புயல்ல வெள்ளம் பிரிட்ஜுக்கு ஒட்னாப்பில் ஓடிட்டு இருக்கு. ட்ரெயின் இன்னொரு 5 நிமிஷத்துல பிரிட்ஜுக்கு வந்துடும். போகிற வெள்ளத்தில் பிரிட்ஜ் அப்படியே ஆட்டம் காணுது. ட்ரெயின் மட்டும் அதில் போச்சுன்னா மொத்தமாக போய்டும்னு எனக்கு தெரியும். நான் சட்டுன்னு போனேன், சடன் பிரேக் போட்டால் வண்டி நிற்கல. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் வழியில் வந்து நீ கையாக நிப்பாட்டிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 அடி 2 அடிக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் நான் தான் காப்பாற்றினேன்னு நம்ப மாட்டேன்றாங்க சார். இது எந்த இடத்துல நடந்ததா சொன்னீங்க? ஆந்திராவில் சார், கிருஷ்ணா நதிக்கு மேலே ஒரு 12:30 மணி இருக்கும். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? வேற எங்க சார், வீட்டு மொட்டை மாடியில் மடிப்பாக்கத்தில். சரி, உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும்? எனக்கு சூப்பர் ஹீரோ படம்னா ரொம்ப பிடிக்கும் சார். முக்கியமாக காமிக்ஸ்னால் உயிர்.
இப்போ வரைக்கும் தினமும் ஒரு காமிக் படிக்காம நான் தூங்க மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் படித்த இல்லை பார்த்த புத்தகத்துல இருந்தோ படத்துல இருந்தோ வர கேரக்டர் அவங்கள நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க இல்லையா? சார் இன்னும் என்ன நம்பலல? நீங்கள் சொல்கிறத வந்து உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நான் வந்து உங்களை நம்புறேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அதில் ஒரு லாஜிக் உதைக்குது இல்லை? இந்த காலத்தில் கடவுளே நேரில் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் கூட என்ன ப்ரூஃப்னு கேட்பான். புரியுதுல்ல? சரி விடுங்க, உங்கள் ரொட்டீன் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். எனக்கு என்ன சார், காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு ஃபில்டர் காஃபி, அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போனேன்னா லஞ்சுக்கு தான் எந்திரிப்பேன். வேலை சும்மா பின்னி எடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு 7 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு கிளம்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு சூப்பர் சிங்கர் பார்ப்பேன். பார்த்துட்டு தூங்கிடுவேன். வாரத்துக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் பீர் அடிப்பேன். பீர் அடிக்கிற அன்னைக்கு மட்டும் தான் அடிப்பேன். சார் ப்ரூஃப் தானே கேட்டீங்க? ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தவிர்க்கப்பட்டதை பற்றி பேப்பரில் வந்திருக்கு. அதை படிங்க சார், நான் எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். பாஞ்சாறு அடி உயரத்தில் பார்த்தீங்களா சார், ஃப்ளைட்டுக்கு 2 என்ஜினும் ஃபெயிலியர். கொஞ்சம் நெஞ்ச அடியில் 15,000 அடி போய் போல இறக்கி வச்சேன். ஒரு ஸ்க்ராட்ச் கூட படல சார். அப்படியே கீழே படிங்க, பைலட் பேட்டி கொடுத்துருப்பார் பாருங்க. அது சரி, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது? உங்க மண்டை உள்ளுக்கு ஏதாவது குடைச்சல் இல்லை காதில் ஏதாச்சும் சத்தம், அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? சார் அது ஹாலுசினேஷன் சார். எனக்கு அப்படிலாம் இல்லை. விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உடம்புலாம் சூடாயிடும். சூடாயிட்டு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி ஃப்ளாஷில் அப்படியே ட்ரெயின் ஓடுறது, காற்று மழை, அப்புறம் பிரிட்ஜ் இடிஞ்சு விழுறது. ஏங்க, நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லை இல்லை, நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சந்திச்ச ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா எனக்கு தெரியும். எப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போதில்ல, போயிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக யார் பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க முகத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ட்ரெயினில் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட் இருந்தான். அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து நான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு மது இருந்தான். அதனால் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எங்க சார், சொன்னா வீட்லயே நம்ப மாட்டேன்றாங்க. இவங்க எப்படி நம்புவாங்க? ஒரு நிமிஷம். ஹலோ, என்னம்மா? ஒரே ஒரு பேஷண்ட்மா, இன்னும் 1 hour ஆகும். டின்னருக்கு வந்துருவோம்மா. இரு, ஒரு நிமிஷம் இருமா. என்ன சுப்பிரமணி, என்னாச்சு? Are you all right? ஸ்பென்சர் பிளாஸால பெரிய கலவரம் சார். யாரை குண்டு வச்சுட்டாங்களா? என் கசனோட ஃப்ரெண்டு போட வரந்தான் தான் மீட் பண்ணேன், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு. அதனால அங்கே போயிட்டு வெடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் இருந்தது. போய் அதை எடுத்து கடலில் போட்டு வரேன். இனிமேல நம்பிக்கை வரல. ஆன்லைனில் பாருங்க சார், நியூஸ் பாருங்க. தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை மீண்டும் ₹1.50 உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலையேற்றம் அமலுக்கு வரலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. சற்று முன் வந்த செய்தி. சென்னை ஸ்பென்சர் பிளாசாவில் திடீரென்று வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் மோப்பனாயுடன் தேடிய போது அது ஒரு புரளி என்று கண்டறியப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் 400 மீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் ஒரு வெடிகுண்டு வெடித்துள்ளது.
இது தீவிரவாதிகள் சதியாக இருக்கலாம் அல்லது திசை திருப்பும் முயற்சியா, கடலுக்கு அடியில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்த மர்ம நபர் யார் என்று பல்வேறு ரீதியில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சுப்பிரமணி, பிரதமருக்கு you are great. நான் நம்புறேன், உண்மையிலேயே நீ ஒரு சூப்பர் ஹீரோ தான். தேங்க்ஸ் சார். நாளை காலையில உங்களுக்கு ஒரு சைக்கானலிசிஸ் டெஸ்ட், அப்புறம் சின்னதா ஒன்றும் பயந்துக்காதீங்க, ஒரு ஹிப்னாட்டிஸ் டெஸ்ட், அப்புறம் நானே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரேன். நாளை காலையில வந்துருங்க, எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிடலாம். சரியா? சார், இது ஒன்று போதும் சார். கூல். இனிமே நான் வீட்டில் யாருமே பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க சார். நாளை காலையில் நான் வரேன் சார். என்ன டெஸ்ட் வேணாலும் எடுங்க சார். ஓகே எல்லாத்துக்கும் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஓகே. அக்கா, அந்த பந்தை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களாக்கா? நீ வா. ஏன் இவனை பார்த்து பயந்து ஓடுற? ஏய்,
ம் நானும் உன்னை அப்போத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அவனை பார்த்து பயப்படுற? என்ன விஷயம்? பயப்படாத, அவன் தூங்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் சொல்லு. சார் 200 ரூபாய் தான் சார். ப்ளீஸ் சார் வாங்கிக்கோங்க சார். ப்ளீஸ் சார். சார் சில்லறை இல்லையேம்மா? என்கிட்டயும் சில்லறை இல்லையே சார். என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. வரியா? சில்லறை தரேன். உள்ளவா பணம் வேணும்ல? அப்போ உள்ளவா. வா வா உள்ளவா. போய் உட்காரு. உள்ள போ. உட்காரு. சில்லறை எடுத்துட்டு வரேன். ட்ரெஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? நீ என்ன அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்க? இந்த ட்ரெஸ் போட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. தேவதை மாதிரி இருப்ப. போட்டுக்கிறியா? சொன்னேன்ல தேவதை மாதிரி இருப்ப. அழாதம்மா. இப்படி ஒன்று பண்ணிட்டானே. அவனை பார்த்து பயப்படாத. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
5000 ரூபா கேட்டேன், 500 ரூபா தானே கேட்டேன். முதல்ல வாங்கின கடனை கொடு. நட்புல என்னடா கடன் கடன் அசிங்கமாக பேசிட்டு இருக்கா? நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். நீ ஒழுங்காக கடனை திருப்பி கொடுத்துருந்தா நீ கேட்காம கொடுத்துருப்பேன். சீரியஸாக பார்ப்போம். அப்பா என்ன வெயில்டா. ஐயோ செம்ம டயர்டாகுது மச்சான். 2 பீர் அடிச்சா ஆகணும் பொழுது. ஐயோப்பா படமா மச்சான் அது. 10 நிமிஷம் உள்ளே உட்காந்து பார்க்க முடியல. ஏதோ அந்த ஹீரோயின் இருந்ததுனால கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன். என்ன படம் எடுக்கிறாங்க, நல்லா எப்படி எடுப்பேன் தெரியுமா? நான் தான் அப்போயே சொன்னேன் ரிவ்யூவில் 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்கன்னு. நீ தான் போகணும்னு நினச்சிக்கிட்ட. 2 ஸ்டார்னா அதிகம்டா. ஏய் படம் மச்சான் அந்த ஹீரோயினை 10 வருஷத்துக்கு மேலே ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். இன்னமும் பாடியை மெயின்டைன் பண்ணி அப்படியே சிக்குன்னு இருக்கான். அந்த சீடி மட்டும் என் கையில் கச்சிட்டு வச்சுக்கேன். அவள் ஓடி வரத்தை அப்படியே போட்டு நிறுத்தி நிறுத்தி பார்ப்பேன். ஐயோ சரி அதெல்லாம் இருக்கட்டும். ரிசல்ட் என்னாச்சு? அது நவம்பரில் தானே வரும். டேய் இன்னைக்கு ஸ்வேதா பர்த்டே, லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரூம்மேட் ரோமி எங்கேயோ கிளம்பி போனா. ஓ அதுவா? பார்த்தேன். நம்ம காலேஜ் பக்கத்தில் மச்சான் அந்த தைல மர காடு, அதில் அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அப்படி ஒன்றும் க்ளோஸாக தெரில. எப்படி சொல்கிற? அவங்க 2 பேருக்கு நடுவில் மிகப்பெரிய இடைவெளி. ஏய் இன்னைக்கு தானடா ப்ரப்போஸ் பண்ணா, அதுக்குள்ளே என்ன கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்க முடியும்? ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை மச்சான். அதுக்கு தானடா போனா? அவன் முது பின்னாடி எடுத்துன்னு போன ரோஸ் அப்படியே வச்சிருந்தான். அப்புறம் என்னாச்சு? என்னாச்சா? டைம் ஆயிடுச்சு. நீ வேற தேட்டரில் காத்துட்டு இருப்ப. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கதை கதம் தான். எப்படி சொல்ற? அங்க ஒரு பூனையை பார்த்தேன். மியாவ். இவன் வேற. ஆமா
இந்த விஷயத்துல நீ ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற? சும்மா கேட்ட மச்சான். டேய் 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 கேடிடா நீ அந்த பொண்ணுக்கு ரூட் விடுறல்ல? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. யாரு? நானு. ம் சரி அதே இப்போ கேட்ட? அப்படி கேளு சொல்கிறேன். என்னை பற்றி ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்க? டேய் 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 எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் ரூமில் யாரும் இல்லாத போது அவன் நோட் எடுத்து அந்த பொண்ணு போட்டு கிஸ் வச்சல நீ. ஏய் உனக்கு எப்படா தெரியும்? உன்னோட டியோட்ரண்ட் ஸ்மெல் தான் அதில் அடியுதேடா. ஆமாம், ஏன் டியோட்ரண்ட் ஸ்மெல் அந்த ஃபோட்டோவில் உனக்கு எப்படி? ஏய் ஓயாச்சிம்மா கிஸ் குத்து ஜோடி மாதிரி பேசுறியா? வந்துட்டான் பெருசா. எதுக்காக பண்ண தெரியுமா? 2 வருஷமா ரூம்ல இருக்கான். ஒரு நாள் கூட நான் வாடகை கேட்டது கிடையாது. ஏதோ கவிதை எழுதுறான், பையன் ரொம்ப கிரியேட்டிவா இருப்பான். சரி நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும்னு நினச்சேன். நன்றி கட்டவன்டா அவன். ஸ்வேதா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லை மச்சான். ஒரு நாள் பைக் வேணும்னு கேட்டான். சரிடா போகிற வழியில் என்ன ஹோட்டலில் இறக்கி விட்டு போடான்னு சொன்னேன். அன்றைக்கி தான் அவன் எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போனதுக்கப்புறம் தான் மச்சான் தெரிஞ்சுது. அங்கே அவளை பிக்கப் பண்ணி தான் ஏற்கனவே பிளான் போட்டேன். இது தெரியாமல் நானும் போய் அங்கே இறங்கும் போது தான் இவன் அந்த பொண்ணுக்கு கை காட்டுறதை பார்த்தேன். அவளும் கை காட்டினான். எனக்கு செம்ம கடுப்பு. அந்த நிமிஷம் 1000 பூரா என் உடம்புல ஊறுற மாதிரி இருந்துச்சு. அவளை எப்படி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். நான் அவன் ரூம்மேட்டான். என்னால் தாங்கவே முடியல. நன்றி கெட்டவன். நான் அவன் ரூம்மேட்டு, அவன் தான் என் ரூம்மேட்டு. ஏதோ பாவம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணா நம்மளே பழி வாங்கிட்டான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டான். அதான் வர வழியெலாம் யோசிச்சுட்டே வந்தேன். நம்மக்கிட்ட இவன் வேறு என்னென்னலாம் மறைக்கிறான்னு நேர ரூமுக்கு வந்தேன். வந்து அவன் பேக்கெல்லாம் திறந்து பார்த்தேன். அப்போ அவன் ஃபோட்டோ கிடச்சிது. அவனை பழி வாங்கிறதுக்கு வேறு வழியே தெரியல மச்சான். தெரிஞ்ச ஒரே வழி முத்தம். அவனை வெளியே துரத்தி இருக்கணும். முடியல என்னால். நான் சரியான கோழடா. அதான் வேறு வழியே இல்லாமல் அவன் லவர் ஃபோட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டான் மச்சான். ஆனால் உன்ன மாதிரி யாருமே பழி வாங்க முடியாது மச்சான். டேய் நீயாவது முத்தம் மட்டும்தான். ஆனால் நான் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. சி என்ன அவன் மட்டும் ஒழுங்கா? ஒரு நாள் காலேஜுக்கு அவன் டிஷர்ட் எடுத்து போட்டு போயிட்டான் மச்சான். எல்லோரும் முன்னாடியே வந்து நீயே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வான்னு எச்சத்தனமாக பிஹேவ் பண்ணிட்டான். அதுதான் பதிலுக்கு எப்படி எச்சப் பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும். அப்படியே மச்சான் செஞ்சான்? ஆமாம் மச்சான். டேய் எதுக்குடா புக் எடுக்கிறா? ஒரு நிமிஷம் இருடா. என்னடா பண்ணுற? டேய் ஃபோட்டோ எங்க மச்சான்? யார் ஃபோட்டோடா? சும்மாடா. ஸ்வேதா ஃபோட்டோடா. ஸ்வேதா ஃபோட்டோவா? மச்சான் நீ பண்ணுறது தெரிஞ்சு போய் தான் அவன் ஃபோட்டோ எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான். ஏண்டா யானையை தூக்கி பானையில் வைக்க முடியும்? இங்கே தான் எங்கன்னா தலைகாணி கட்டில் வச்சிருப்பான். டேய் முதல்ல நீ பேசுறதுக்கு என்ன பண்ணுறான்? என்ன காணோம்? ஒருவேளை நீ எங்கன்னா எடுத்து வச்சு ட்ராமா பண்ணுறியா? டேய் வாய மூடுறா. சரியா லூஸ் மாதிரி பண்ணுறடா நீ. அவன் எப்போவுமே அந்த சிஸ்டத்தில் தான் விழுந்து கிடப்பான். அங்கே பார்க்கலாம். நான் துணி எடு. துணி பாரு. டேய் இந்த கவரில் என்ன இருக்குன்னு பாரு. என்னடா பேப்பரா இருக்குடா. பழைய சாமானுக்கு போட வேண்டிய துணியெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கான். வேற எங்க மச்சான் வச்சிருப்பான்? அவன் பேக்கை செக் பண்ணியா? டேய் அது ஏன் பேக்டா? புடி. இதான் மச்சான் அவன் பேக். டேய் ஏன்டா அவசரப்படுற? அதான் பார்த்துட்டு இருக்கேன்ல. இல்ல பேக்ல சொல்லி வச்சிருக்கான். சரியான பிச்சைக்காரன்டா அவன். என்ன இது வெறும் நோட்டு? தோ பாருடா என் டார்லிங். டேய் புரா. டேய் 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 நில்றா. டேய் நில்றா. அது யாரடா? டேய் வேணடா. டேய் மைக்கேல் விட்டுறா. நானா கண்டுபிடிச்சேன். டேய்டா. டேய் மைக்கேல் நானா குத்துறே. டேய் டேய் நில்றா. ரீசெண்டா போயிடலாம். நீ 2 நிமிஷம் நான் 2 நிமிஷம். சரி அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் புரா சிகரெட் மாதிரி இதே எச்ச பண்ணி. டேய் பல்லு வலிக்குது. டேய் பிரிய போதா போட்டோ.
செம்ம இன்ட்ரோடக்ஷன்ல. என்னடா முறைக்கிற? ஓப்பனிங்க மிரட்டியிருக்காரு. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி தான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன், பின்னிட்டான். அந்த படத்தை நானும் பார்த்தேன். நீ சொன்ன அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. என்னது ஒண்ணு இல்லையா? படம் செம்ம கலெக்ஷன். அவரோட 3 படமும் ஹிட்டு. நானே அவர் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் பேய் பக்கத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஆலோசனேஷன். போடா வந்துட்டோம். டேய் டேய் எங்கடா போற? டேய் இருடா, எங்கடா போயிட்டே இருக்க? என்னமோ பெருசா கிம்கி டுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரலடா. படத்தை பார்த்ததுக்கே இப்படி பேசுற? பின்ன நான் நேர்லயே பார்த்துருக்கேன். என்னது நேர்லையா? ரொம்ப நாளா என் மாமா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாரு. சரி போன வாரம் ஃப்ரீயா இருந்தேன், கதை எழுதலான்னு தோணுச்சு, கிளம்பி போயிட்டேன். ஹாய். ஹாய், வாடா கார்த்தி. இப்பதான் மாமா வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சா? சர்ப்ரைஸ். வா. அப்புறம்டா இப்பதான் ஞாபகம் வருதா? வழி தெரியற மாதிரியா இருக்கு. தாம்பரத்திலேயே மிக அருகில்னு சொல்லிட்டு ஒரு ஈ காக்கா கூட எல்லா இடத்துல இருந்து உட்காந்துருக்க. எப்படி மாமா இங்க வந்து வீடு வாங்கினா? அது ஒண்ணுலடா, இந்த வீட்டில் யாரோ ஒரு பொம்பளை சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. பேய் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால எவனும் வரல. பார்த்தேன், எவனும் வாங்கல. சீப்பா வந்துச்சு, வாங்கி போட்டேன். சரி உங்க அத்தை கிட்ட எதையும் சொல்லிட்டு இருக்காத, அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் அவ மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி. உனக்கு அந்த மூஞ்சியே போதும். யார் ஃபோன் அடிக்கிறது? இவளா? டேய் அர்ஜென்டா ஒரு மேட்ரு பேசிட்டு வந்துடுறேன்னா. ஹலோ, இன்னைக்கு முடியாதுடி. மருமக வந்திருக்காண்டி. ஐயோ நானே வந்து தொலைக்கிறேன். வை 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 வை. யோ மாமா எங்கேயா போற? அர்ஜென்ட்டா ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சுடா, அதான் அங்க போயிட்டு இருக்கேன். என்னது தனியா விட்டுட்டு போறியா? ஆமா. இப்பதான் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தொங்குச்சுன்னு சொன்னா. தூக்கு மாட்டி அது முன்னாடியே செத்து போச்சு. இந்த கதையெல்லாம் வேணாம், நானும் வரேன். என்னன்ற? தனியாலே இருக்க முடியாது. இது உனக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போறேன், பாப்போலாம். அப்படின்னா ஓகே. எங்க மாமா போறோம்? இவ்வளவு தூரம் கூட்டு போற? கூப்பிடு தூரத்தில் இருக்கிற ஒரே வீடு தான்டா, பாத்துக்க. ஐயா ஒண்ணுங்க ஐயா. என்னப்பா இந்த நேரத்துல? தங்கச்சி பையன் கார்த்திக்கு திடீர்னு வந்துட்டான். எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு, அர்ஜென்ட்டா போகணும். அவன் கொஞ்சம் பயந்தாங்களே. ஐயோ கொஞ்சம் பார்த்து துணைக்கிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால நான் பாத்துக்கிறேன். போலாம் வா. வரங்கய்யா. சரி வாங்க. டேய் நான் கிளம்புறேன், பத்திரமா வீட்டை பூட்டு போடு, இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி. சரி மாமா.
எல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. ஹலோ என் தம்பி கார்த்திகே, சொல்லு மாமா. சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, தோசை சுட்டுக்கு, ஊத்தப்ப வேணாலும் ஊத்திக்க. பக்கத்துல எந்த கரையும் இல்லை, அதான் சொல்றேன். அப்புறம் பசியில் அலைய. சரி 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 மாமா. மாமா, அந்த தாத்தா எப்படி? தாத்தாவா? நல்ல மனுஷன் தானடா, அவருக்கு என்ன? அப்படியா? ஓகே. அந்த தாத்தா வீட்டில் இருக்க அந்த பொண்ணு? என்னது பொண்ணா? அந்த வீட்லயா? பெரியவரை தவிர யாருமே இல்லடா. இல்ல மாமா, அந்த பொண்ணு தாத்தா அந்த வீட்டில் நான் பார்த்தேனே. ஏய், ஏன்டா உளற? போய் மூடிட்டு தூங்கு கதவை. நான் பார்த்தேனே. This number is currently switched off. Please try again யோ later. மாமா, அவளை பார்த்தே ஆகணும். என்னப்பா பார்க்குற? ஐயா ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் பேசிட்டு போடணும். ஐயா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், போய் அடிக்கோ. போப்பா. பரவாயில்லையா? தண்ணி கேட்டா பரவாயில்லையா? ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு பார்த்தோம், செகண்ட் போகும்போது இல்லையே. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ச்சே, என்னடா டே. ஐயோ, Catch up with the news so far. 24 hours a day in BBC World, our main headlines. For continuous coverage of world events, watch ஷிட். இதில் இது வேற.
மேலே யாராவது இருந்தா சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். പറയൂ മോനെ ഉൻ പ്രശ്നം എന്താ? பொண்ணுதான் சாமி. ஸ்திரீகள் எல்லோருக்கும் ஒரு வகையில் பிரச்சனை தான். அந்த பிரச்சனைலாம் இல்லை சாமி. லைஃப்பில் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காது தான் பிரச்சனை. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு வேணும் சாமி. அது எதுக்கு நீ இவ்வளோ வந்தது? இல்லை, நீங்கள் நினச்சா ஈஸியாக முடிச்சிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஏய் போய்க்கோடா. சாமி சாமி சாமி, நான் சொல்கிறத முழுசாக கேட்டு அப்புறமா என்ன போய்க்கோன்னு சொல்லுங்கள் சாமி. சரி பரையோ. ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு பேய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு சாமி. எந்த பேய்? அது ஒரு கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிள் பேய் சாமி. எந்த பிரச்சனை பண்ணுது சாமி? நான் எந்த பொண்ணுகிட்ட க்ளோஸாக நெருங்கி பழகினாலும் அது ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுடுது சாமி. டீட்டெயில் ஆகிட்டு பரையோ. அதாவது சாமி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிச்சான ஒரு பொண்ணு, ரிச் கேர்ள் மாதிரி ரிச்சாக இருப்பா, என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. 3 மாதம் 24/7 அவளோட சேட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல நாளோதமா மீட் பண்ணலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன். அவளும் வந்தா. சாச்சா, இவ இல்லை, இவ ஆர்டர் எடுக்க வந்தவ. இவ தான் என் உசிர் எடுக்க வந்தவ. நான் சொன்ன ரிச்சா. அவ கூட பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. அவ பார்த்த ஒவ்வொரு பார்வையும் என்னை நறுக்குன்னு 2 துண்டா வெட்டின மாதிரி இருந்துச்சு. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. மொத்தத்தில் அவ கூட இருக்கும்போது சென்னை வெயிலும் சுவிட்சர்லாந்து மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே அவ என்கிட்ட சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, ஐ லவ் யூ. அப்போதான் நான் எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஐயோ இருங்க, நான் தொடச்சு விடுறேன். நானே தொடச்சுக்கிறேன். பரவாயில்லைங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்.
சூப்பராக இருக்குல்ல? நல்ல வேளை, உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சீப்பா பிஹேவ் பண்ற இப்படி வெக்கமா இல்ல? ஏன் இதில் என்ன இருக்கு? நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அவள் என்னை திட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அது ஒரு பேயின்ற செயல், நீ எப்படி கண்டுபிடிச்சோ? இந்த மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு சாமி. நானும் பல வகையாக அடி வாங்கியிருக்கேன். நமக்கு நல்லது பண்ணுறவங்க யாருன்னு தெரியுதோ தெரியலையோ, நமக்கு கெட்டது பண்ணுறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். இந்த பேய்க்கு நான் பொண்ணுங்களோட க்ளோஸாக இருக்கிறதே பிடிக்கல. கடைசியாக அந்த பேய் என்ன செஞ்சது? 3 நாள் முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சுமாரான அழகு, ஆனால் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னு அம்மா சொன்னாங்க. பசிக்கு ஆசி பிரியாணி கிடைக்காட்டியும் அம்மா உணவகத்திலேயாவது சாப்பிடலாமேன்னு நானும் பொண்ணு பார்க்க ஒத்துக்கிட்டேன். உஷாரா இந்த வாட்டி அந்த பேக்கிட்ட இருந்து தப்பிக்க அந்த பொண்ணை கோவிலுக்கு வர சொல்லியிருந்தேன். அவளும் வந்தா. ஹலோ, சொல்லுங்க, வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அதுவா, கோயிலுக்கு வெளியில பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது வாங்க வந்து. தோ ஒரே நிமிஷம் இருங்க, தோ வந்துட்டேன். பொங்கலா? கட்டிக்க போறவனை விட கோயில் பிரசாதம் தான் முக்கியம்னு முன்னாடி போயிட்டா. இவளா நமக்கு பொண்டாட்டின்னு ஒரு செகண்ட் கோபமா யோசிச்சேன். ஆனா இந்தாங்க, உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கியூல நிக்காம நமக்கு பொங்கல் கிடைக்குதுன்ற ஒரே சந்தோஷத்துல என்ன நானே தேத்திக்கிட்டேன். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவ பொங்கல் சாப்பிடுற அழகை பார்த்தா தூக்கமே போயிடும். அவ்வளோ ஒரு அழகு. பொங்கல் முடியறதுக்குள்ள நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நான் இப்பவே உங்களை கட்டிக்க ரெடி. சீச்சி, அது எப்படி எல்லார் முன்னாடியும்? ஹலோ, நான் அந்த கட்டிக்கிறத சொல்லுங்க. நான் இப்பவே உங்களை கைப்பிடிக்க ரெடின்னு சொன்னேன். ஐயோ, கையெல்லாம் எச்சியா இருக்கு, கழுவிட்டு வந்துடுறேன். இதில் எங்கானு பேய்? நான் கோயிலுக்குள்ள இருந்ததுனால அதோட பிரசன்ஸ் அங்கே தெரியல. ஆனால் கோயிலை விட்டு வெளியே வந்ததும் நான் ஷூ போட போனப்போ பேய் அவ காலை கடிச்சிருச்சு. நான் தான் கடிச்சேன்னு நினைச்சிட்டா. அது வேற செருப்பு ஒரு இடமா போச்சா. இப்படி அந்த அடல்ட்ஸ் ஒன்லி பே பண்ற சிலுமிஷத்துக்கெல்லாம் நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன் சாமி. நீங்க தான் சாமி ஏதாச்சும் பண்ணணும். பேடிக்கண்டா, நான் உனக்காக ஒரு பிரசன்னம் பார்த்து ஒரு வழி கண்டுபிடிക്കാം கேட்டோ? ஆமா சாமி, இதுக்கு எதுக்கு நீங்க பிரசன்னாவை போய் பார்க்கணும்? ஷூ, ஏய், அந்த ஷூவை போட போய் தாண்டா அடி வாங்கினேன். ஓ அதுவா, சாரி சாமி. ஏங்க, சாமி தாயப்பாசாட போறாரா? பரமபாதம். ஓஹோ, പ്രശ്നത്തിലൊന്നും കിട്ടിയിട്ടില്ല. என்ன சாமி, தாயம் ஒழியா? മോനെ, എനിക്ക് വേറെ വഴി തെരിയില്ല. എനിക്ക് ഇപ്പോൾ തന്നെ ഒരു ലൈവ് ഡെമോ വേണം. என்ன சாமி? ആ പേയ് നിന്നെ എന്ത് ചെയ്യുന്നു ഞാനൊന്ന് നോക്കട്ടെ. அது ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பேய் தானா வரும். പെൺകുട്ടിയോ? சாமி, உங்களுக்கு கல்யாணம்
கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க சம்சாரம் வீட்டில் இருக்காங்கல்ல? ഏയ് എൻ കോപത്തെ കളറിനാൽ ഉണ്മയിൽ ഞാൻ കളറിയാടും. சரி 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 சரி. வேற என்ன செய்யறது சாமி? കുഴപ്പമില്ല, അത് ഞാനേ അറേഞ്ച് ചെയ്യും. சரளா, இந்த அவசரமா வர முடியுமா? சரளா கிட்ட மட்டும் சரளமா தமிழ் பேசுறான். சரளா நீ 5 நிமிஷத்துல ഇവിടെ എത്തും. சாமி, சரளா செமையா இருக்குமா? ഏയ് നിങ്ങൾ രണ്ടുപേരും പുറത്തു പോ. என்ன கோபி, இன்னைக்கு இங்கேயே வா. இங்க பூஜை மட்டும் தானே பண்ணணும். இந்த வாட்டி ஃபோன் பண்ணியது எனக்கு கிடையாது, இவரு எந்த கிளைண்ட். நீ என்னோட ரெகுலர் கிளையண்ட், உன்னோட கிளையண்ட் எனக்கும் தானே கிளையண்ட். சாமி, എന്താ മോനെ? ரொம்ப செய்யா இருக்கு, கொஞ்சம் எள்ளி நிக்கிறீங்களா? ഡാ പട്ടി മോനെ, നിന്റെ പ്രോബ്ലത്തെ സോൾവ് പண்றதுதான் இவளை கூப்பிட்டது. நீ அவளை டச் பண்ணு. ஓகே சாமி. എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. അയ്യോ എൻ്റെ അമ്മേ, രക്ഷിക്കണേ. ஐயோ, கை வைக்க, இன்னொரு கை வைக்க. வைக்கிற சாமி. ஐயோ அம்மே, பகவதி அம்மே. யோ, என்ன பார்த்துட்டு இருக்க? ஐயோ, ஏய் ஏய் ஏய், எங்க போற? സരള, ഡാ കള്ള, നിജം പറയ്, നീ ഏതെങ്കിലും പെണ്ണെ റേപ്പ് பண்ணி മർഡർ பண்ணிയോ?
டேய் சூர்யா எப்படா இருக்க? என்னடா இப்போ தான் டைம் கிடைச்சா உனக்கு? என்னடா பண்ண? ஒர்க் சரியா இருக்கா தேவா? ரிப்போர்ட்டர் ஜாப் பற்றி தான் உனக்கு தெரியுமே. 24/7 ஒர்க் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் சரியா இருக்கு. என்ன பண்றது? அதுக்கு தான் மேரேஜ் பண்ணக்கூடாது. டேய் அதுக்குன்னு உன்ன மாதிரி மொட்டையா வாழ்க்கை வாழ முடியாதுடா. டேய் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கு இப்படி மொட்டையாக வாழ்கிறது எவ்வளோ மேல். சரி எப்படி போகுது ஒரு ரிப்போர்ட்டர் வேலை? நல்லா போகுதுடா. சைனாவில் ஒரு கம்பெனி ஆஃபர் வந்திருக்கு, டிவி கம்பெனி. போய் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். சைனாவா? சூப்பர்டா. ஹேய் பெயிண்டிங் நல்லா இருக்குடா. ஆமாம் இவ்வளோ புக்ஸ் வாங்கி வச்சிருக்க. நீ பெயிண்ட் மட்டும் தானே பண்ணுவ, இல்லை புக்ஸும் எழுதுறியா? என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்த புக்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். என்னது பெயிண்டிங்ஸ் புக்ஸோட இன்ஸ்பிரேஷனா? புரியலையே. ஒரு புக் படிக்கும்போது அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான மீனிங் இருக்கும். அந்த மீனிங் நீ புரிஞ்சுக்கும் போது அந்த ஸ்டோரியோட உண்மையான டெப்த் உனக்கு புரிய வரும். அப்போ மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சில இமேஜினேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். அந்த இமேஜினேஷன்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் என்னோட பெயிண்டிங்ஸ். பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கியா? முன்னாடி படிச்சிருக்கேன். அது படிக்கும்போது அது ஒரு ஏரியை பற்றி விவரித்து எழுதியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போவோம். அந்த மாதிரி மற்ற புக்ஸ்லேருந்து படிக்கும்போது வர சில இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னோட பெயிண்டிங்ஸ். ஏதோ சொல்கிற, நல்லா வந்தா சரி. ஓகேடா நான் கிளம்புறேன். ஓகே. ஹலோ தேவா சார்? எஸ் சார், paintingsby.comலேருந்து ப்ராடக்ட் மேனேஜர் பேசுகிறேன். 109 பெயிண்டிங் நம்பர் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்திருக்கு. லண்டன் தமிழ் ஆர்ட் கேலரியிலேருந்து. பட் ஒரு சின்ன கண்டிஷன் சொல்கிறாங்க. கண்டிஷனா? இப்போ இருக்கிற பொண்ணு ஃபேஸ் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் கேட்குறாங்க. அந்த ஃபேஸ் ஒரு அழகான தமிழ் பெண்ணோட முக லட்சணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணுமா. வீரம், அழகு, வெட்கம். அப்புறம் இது வரைக்கும் அப்படி ஒரு பொண்ணை பெயிண்டிங்கில் யாருமே பார்த்துருக்கூடாதான். யூனிக்காக வேணும்னு கேட்குறாங்க சார். அண்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் பே பண்ண ரெடியாக இருக்காங்க. சங்க காலத்து ஸ்டைலில் வேணுமா? சங்க காலத்து ஃபேஸ் தான் சார். ஆனால் இந்த காலத்து காஸ்டியூமில் கொஞ்சம் டிப்பிக்கலாக கேட்குறாங்க சார். அப்படியா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. ஓகே சார், அப்போது நான் ஒரு 15 days ஆகும்னு சொல்லட்டுமா? ஓகே. அப்படியே அந்த டீட்டெயில்ஸ்லாம் மெயில் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்ஸ். இந்த 2 புக் கொடுங்க. போதுமா சார்? டே முத்தே, இந்த புக்கை கட்டி கொடுறா சாருக்கு. மனுஷன் ஒரு வேலை பார்க்குறீங்களா? என்னண்ணா? டே இந்த புக்கை கட்டி கொடுறா சாருக்கு. நான் அதான் இங்கே ஒரு வேலை பார்த்துங்களா, நீங்கள் தான் கட்டி கொடுங்களேண்ணா. டேய் ஒன்னொரு வாட்டி இனிமேல் பண்ண எத்தாப்புல கடை போட்டு ஓனர் ஆயிடுவான், பார்த்துக்க. குழம்பு வர போய் ஒழுங்கா வேலையை பாரு. வேற என்ன பார்க்குறான்? எவ்வளோ? 200.
பொன்னினர் நறு மலர் புன்னை வெக்கித் திரியனோடு புருத அன்னி போல வெளிக்குவை கொல்லோ நீயே கிளியெனச் சிறிய மிழற்றும் செவ்வாய். கிபி 10ஆம் நூற்றாண்டில் ஆதி ராஜேந்திர சோழனின் சாம்ராஜ்யத்தில் நறுமுடி என்கின்ற அழகிய கிராமம் இருந்தது. அங்கே முருகன் என்கின்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு வணிகர், செழிப்புடன் வாழ்ந்து வந்தார். அவரின் மனைவி பெயர் வள்ளி. அவர்களுக்கு ஒரு அழகிய மகள் இருந்தார். அவள் பெயர் கோகிலா. அவள் பெயர் கோகிலா. அவளின் அழகில் மயங்காத ஆண்களே கிடையாது. அவளை திருமணம் செய்ய விரும்பினார்கள். அதில் ஒருவன் இப்படியாக அவள் இதழ்களை வர்ணித்தான். பொன்னினர் நறு மலர் புன்னை வெக்கித் திரியனோடு புருத அன்னி போல வெளிக்குவை கொல்லோ நீயே கிளியெனச் சிறிய மிழற்றும் செவ்வாய் என்று பாராட்டி வியந்தான். மற்றும் அவளின் கூந்தலை அரல் என அவிரும் கூந்தல், மலர் என வாழ் முகத்து என்று வர்ணித்தான். இவ்வாறு கோகிலாவை வர்ணித்தும் அவள் மீது காதல் கொண்டும் இருந்தனர். சாளுக்கிய இளவரசர்கள் அவளின் தந்தையிடம் பெண் கொடுக்கும்படி கேட்டார்கள். அதற்கு கோகிலாவின் தந்தை, குன்று ஓங்கு வைப்பின் நாடு மெய்க்குறும் மரம் கெழுதனை அரசர் பலர் புகழ் திருவின் புனிற்று ஆண் தரவின் இளையர் பெருமகன் என்று மக்கள் மனதிலும் வீரத்திலும் சிறந்து விளங்குபவர்க்கு மட்டும்தான் என் மகள் கோகிலாவை மணமுடிப்பேன் என்று மறுத்துவிட்டார். பெண் கேட்டு வந்தவர்கள் மிகுந்த வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். ஒரு நாள் அந்நாட்டிற்கு வணிகம் செய்ய ஒரு இஸ்லாமிய மன்னன் வந்தான். அவனுக்கு பெண்கள் என்றால் பிடிக்காது. கர்வம் கொண்டவன், வீரம் நிறைந்தவன். ஒரு நாள் வணிக ரீதியாக சென்று திரும்பும்போது தாகம் தீர்க்க குளத்தருகே சென்றான். அதன் அருகே சில பெண்கள் நீராடி கொண்டிருந்தனர். அங்கே இருக்கும் மல்லிப்பூக்களின் நடுவிலே வந்திறங்கிய விண்மீன் போன்று மின்னிய கோகிலாவின் கண்களை அவன் கண்டான்.
அன்று இரவு முழுவதும் அவன் துயில் கெடுத்த நங்கையின் கண்களை எண்ணி துயிலில்லாது தவித்த வண்ணம் தூமலர் தாமரை பூவின் அங்கன் மா இதழ் குவளை மலர் பிணை தன்னு அன்பால் பொழிந்த என் மொழி கொள்ளாய் பொருள் புரி உண்ட மருளி நெஞ்சே என்று கோகிலா மீது காதல் கொள்ள ஆரம்பித்தாள். அடுத்த நாள் அதே குளத்தருகில் சென்று கோகிலாவை தேடினான். ஆனால் அவள் அங்கே இல்லை, திரும்பி சென்று விட்டான். அவன் ஒரு ஓவியனும் கூட. அவளின் கண்களை இப்படியாக வர்ணித்து வண்ணம் தீட்ட ஆரம்பித்தான். பாதி புக்கு தான் இருக்கு, கண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே. வாங்க சார், உட்காருங்க. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சார், என் பேர் தேவா, நான் ஒரு ஆர்டிஸ்ட். இந்த புக்கு இப்போ ரீசெண்டாக தான் படித்தேன். பட் இதில் பாதி புக் தான் இருக்குது, வேறு காப்பி கிடைக்குமா? அவர் அட்லீஸ்ட் இந்த புக்கோட ஆத்தர் மிஸ்டர் கலைவேந்தனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது? உங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டு போங்க, கிடைச்சா சொல்கிறேன். நேற்று வந்து புக் வாங்கிட்டு போயிருந்தேன், அது கூட சேர்த்து இன்னொரு புக் வந்துருச்சு. பட் அது பாதி தான் இருக்குது, மீதி எதாவது இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள் சார். டேய், இங்கே என்னடா பண்ணுற? புக்கு வாங்க வந்தேன்டா. ஆமாம், நீ? பக்கத்தில் ஒரு மீட்டிங் வச்சு அதான் கவரேஜுக்கு வந்தேன். ஆமாம், நீ ரிப்போர்ட்டர்ல? டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் புக் பற்றி டீட்டெயில்ஸ் தரேன். எனக்கு அந்த ஆத்தரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். அவர் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எது கிடைச்சாலும் ஓகே. அவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் ஓகே. பட் கண்டிப்பாக வேணும். எதுக்குடா மச்சி? ஒரு பெயிண்டிங்காகடா. டேய், சொல்லப்படாதடா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவா சார். எஸ், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். ஹலோ. நீ கேட்ட ஆளோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குடா. ஹேய், சூப்பர் சூப்பர்டா. இப்போ எங்கே இருக்கார் அவர்? வாட்ஸ்அப் செக் பண்ணு, ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டா. பழைய சென்சஸ் ரெக்கார்ட்லாம் புரட்ட வேண்டியது. தேங்க்ஸ் மச்சி. தேங்க்ஸ்லாம் வேணாம், ட்ரீட்.
சார் சார் கலைவேந்தன் சார் 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 கலைவேந்தன்றது சார் சார் இந்த கலைவேந்தன்றது சார் இந்த கலைவேந்தன் டேய் எந்த அட்ரஸ்டா கொடுத்த? அதுவே காட்டுக்குள்ள வந்து இருக்குதுடா. தெரியலடா. ரெக்கார்ட்ல இருந்த அட்ரஸ் தான் கொடுத்தேன் உனக்கு. சரி நீ இன்னொரு வாட்டி ஒழுங்கா செக் பண்ணி திருப்பி அனுப்பு. சரி நான் அனுப்புறேன். போன வருஷம் யார் புக் பிரைஸ் வாங்கினாங்க தெரியுமா? ஆரம்பிச்சிட்டியா புக் புராணத்தை? தெரிஞ்சுக்கோ. Merlin James for a brief history of 7 killings in 2015. அனு இந்த புக்கை பத்தியா வேணுமா? கோகிலாவா? அட போடா, ஏதோ பிட்டு புக் மாதிரி இருக்கு. இந்த பெயிண்ட் எவ்வளவுப்பா? 100 ரூபாய். ஏண்டா இதையா வாங்க போற? இன்கம்ப்ளீட்டா இருக்கு. பட் இந்த பெயிண்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் நான் அட்ராக்ட் பண்ணுது. இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நீ பெயிண்டர் இல்லையே. இல்லதான், இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணு போல தோணுது. அம்மா, ஒரு காஃபி கொண்டு வா.
பாதி புக் தான் இருக்கு, வேற காப்பி கிடைக்குமா? அவன் ஒரு ஓவியனும் கூட. அவளின் கண்களை இப்படியாக வர்ணித்து வண்ணம் தீட்ட ஆரம்பித்தான். பெரிய கயல் என அமர்த்த உன் கண் புயல் என புறம் தாழ்வு, இருளிய பிறங்கு குரல் ஐம்பால் கயல் நீரின் கண் பணிவாரப் பெருந்தோள் நெகிழ்ந்த செல்லோடு வருந்துமால் அருளியல் திருந்திழைத்தானே என்று அந்த கண்களை மட்டும் வரைந்து முடித்தான். அடுத்த நாள் அந்த பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்து சென்றான். கோகிலாவின் தந்தையிடம் பெண் கேட்டான். இவன் மாவீரன் என்றாலும் மதம் மொழி வேற்றுமை காரணம் கூறி பெண் தர மறுத்துவிட்டார் கோகிலாவின் தந்தை. அவனுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. கோபத்துடன் உன் மகளை எப்படியாவது அடைந்தே தீருவேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். அதை பார்த்து கோகிலா பயந்தாள். அடுத்த நாள் அந்த இஸ்லாமிய மன்னன் அந்நாட்டு அரசனிடம் போய் கோகிலாவை மணம் முடிக்க உதவி செய்யுமாறு கேட்டான். அவரும் பெற்றவர்கள் சம்மதமில்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்று சொல்லிவிட்டார். அன்று இரவு இவனால் தூங்க முடியவில்லை. அவமானம் தாங்க முடியாமல் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக அவள் தாய் தந்தையரை கொண்டு கோகிலாவை சிறைப்பிடித்து சென்றான். கோகிலா செய்வதறியாது அழுதாள். அவள் விருப்பமின்றி மதம் மாற்றி திருமணம் செய்தான். கோகிலா துக்கம் தாங்காமல் கான் உயர் மருங்கில் கவலை அல்லது வானம் வேண்டாவில் ஏர் உழவர் பெருநாள் வேட்டம் கிளை என்றவாறு மனமுடைந்தாள். அன்று இரவு அவள் அறைக்கு இஸ்லாமிய மன்னன் வந்தான். கோகிலா அவனை மிகுந்த கோபத்தோடு பார்த்தாள். இந்த அழகுக்கு தானே என் தாய் தந்தையரை கொன்றாய், இந்த அழகுதானே உன்னை இப்படி செய்ய வைத்தது என்று கோபத்தோடு ஒரு கத்தி எடுத்து அவள் முகத்தை அவளே சிதைத்து கொண்டாள். இரத்தம் வடிந்தது. அவள் முகம் கோரமாக மாறியது. மன்னனின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அத்தோடு அவள் நில்லாமல், இந்த முகத்தை யாரும் இனிமேல் பார்க்க கூடாது, நானும் பார்க்க போவதில்லை, யாரும் பார்க்க கூடாது, நானும் பார்க்க போவதில்லை என்று சொல்லி அப்படி யாராவது பார்க்க நினைத்தால் என்றபடியே கீழே குதித்து இறந்தார். எஸ் சார், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. கோகிலா இறந்த பின்பு அந்த மன்னன் அவளை மறக்க முடியாமல் அவன் முன்பு தீட்டிய கண்கள் ஓவியத்தில் அவளின் முகத்தையும் வரைய ஆரம்பித்தான். ஆனால் கோகிலா அவளின் முகத்தை இனி யாரும் பார்க்கக்கூடாதென்று எண்ணி இறந்ததால் அந்த ஓவியம் முடிப்பதற்கு முன்பாகவே கொடூரமாக அந்த இஸ்லாமிய மன்னன் இறந்தான். அவன் பெயர் முஹம்மது யூசுப் கான். சுப்பிரமணி, யூ ஆர் கிரேட். நான் நம்புறேன், உண்மையிலேயே நீ ஒரு சூப்பர் ஹீரோ தான். தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ, ஆன் தேவேமா, உன் புருஷன் ரேஞ்சே வேற. நாளைக்கு பாரு, மீடியா ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் தான் நியூஸாவே இருக்க போறேன். நான் ஒரு சூப்பர் ஹீரோ. யார் பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க முகத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு. இனிமேல நம்பிக்கை வரல. எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சந்திச்ச ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா எனக்கு தெரியும். எப்படின்னா, நான் எடுக்க போற முடிவு சரியா தவறான எனக்கு தெரியும். சுப்பிரமணி, வந்துருவீல? சுப்பிரமணி!
ஏன் இவனை பார்த்து பயந்து ஓடுற? அவன் தூங்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் சொல்லு. அவனை பார்த்து பயப்படாத. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்படிதானடா அவ்வளவு கெஞ்சிருப்பா. உனக்கு அப்ப பாவமா தெரியல. என்னக்கா சாகவே இல்ல? அவசரப்பட்டியே. பின்ன என்ன, அவன் எனக்கு கொன்னால. அவன் செத்தா நம்மள மாதிரி ஆயிடுவான். அவன் பண்ண காரியத்துக்கு இப்படி சாதாரணமா சாகக்கூடாது. இன்னைக்கு பட்ட சித்திரவதைய உயிரோட தினம் தினம் அனுபவிச்சு சாகணும். அதுக்கு தான் அவனை காப்பாத்தினேன். இனிமே என்ன இந்த நேரத்தில் அதுவும் இங்கே? சக்தி இங்கே தானே தங்கியிருக்காரு? ஆமாம் ஆமாம், உள்ளே வாங்க உள்ளே வாங்க. இல்லை, எப்போ வருவார்? காலையிலே கிளம்பி போனானே. அவன் உங்களை பார்க்க தானே வந்தான். ஆமாம், காலை என்ன பார்க்க தான் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லையா? அவர் எங்கே இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? அவன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்க. நான் கால் பண்ணி பார்த்தேன், ஆனால் நாட் ரீச்சபிள் தான் வருது. சரி இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆமாம், இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே இல்லை? ஆமாம், அதனால தான் எல்லாமே. எல்லாமேனா காலையில் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா?
நீங்கள் ஏதாவது நீங்க சந்தேகப்படுறது உண்மைதான். அவன் லவ் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு, சக்தி மாதிரி ஒரு பையன் கூட ஃப்ரெண்டா பேசுறதே பல பேருக்கு பிடிக்கல. அவனுடைய கண்கள் மலையில இருக்கிற கருங்கல் மாதிரி உண்மையா இருந்துச்சு. அதனால்தான் அவனை உன்னூர காதலிச்சேன். ஆனாலும் நான் ஏன் அவனை ரிஜெக்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஆசையை வளர்த்த மீன் எல்லாம் செத்து போயிருந்தது. மனசுல குற்றம் நினைச்சு மணி அடிக்கும் போது தான் இந்த மாதிரி நடக்கும்னு நான் படிச்சிருக்கேன். அதனால தான் ஓடி வந்தேன். சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சக்தி வந்தானா இந்த லெட்டரையும் தகவலையும் சொல்லிடுங்க. சரி சிஸ்டர், ஒரு நிமிஷம். மழை வர மாதிரி இருக்கு, கொடை எடுத்துட்டு போங்க. சக்தி வீடு தானே? ஆமாம். 5 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி ட்ரெயினில் ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்ட்டா? ஐயோ, இது நம்ம சக்தி. வாடியா அதெல்லாம் கண்டு முடியுமா? ஏய் போடா போடா. சக்தி 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 நான் நேர்லயே பார்த்துருக்கேன். இந்த வீட்டில் யாரோ ஒரு பொம்பளை சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. அந்த தாத்தா வீட்டில் இருக்க அந்த பொண்ணு வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். மேல யாராவது இருந்தா சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. தம்பி எந்திரிப்பா. தம்பி நான் தான்பா. என்ன பார்த்து ஏன் பயப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு வந்தேன். கதவை தட்டினேன், கதவை திறந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தா நீ மயக்கமாக இருக்க. ஆமாம், நேற்று நைட்டு வாட்ச்மேனை பார்த்து பயந்துட்டியாம? அவன் போகும்போது சொல்லிட்டு போகிறான். அம்மா டீ கொண்டாமா. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கரண்ட் வேற கட்டா, அதான் என் பேச்சிட்ட மெழுகுவர்த்தி கொடுத்து அனுப்புனேன். நீ தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னா. ஏமா குடுமா, டீ குடுமா. உன்னை பார்க்கறதுக்காக என் தாத்தா கூட தெரியாம ஆசை ஆசையா வந்தேன். என்ன பார்த்து பேய்னு கத்துன பாத்தியா? நீ எல்லாம் வேஸ்ட்ரா. புடி. ஐயோ, அப்ப அந்த பொண்ணை பார்த்து பயந்துருக்கேன். இதுல அந்த பொண்ணோட கால் கொலுசு சத்தம் வேற உன்னை பயமுறுத்திருக்கு. ஏன்டா சிரிக்க மாட்ட? சிரி, எனக்கு தான் தெரியும். கொலை நடுங்கிருச்சு. ஆமா, உங்க மாமா ஏன் அப்படி சொன்னாரு? அவருக்கு என்னை பத்தி தெரியும்டா. நாங்க போய் விளாண்டனா அதான் அப்படி சொல்லியிருக்கான் போல இருக்கு. ஏ மாமா, உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பெருசு அவங்கிட்ட அப்படி ஒரு பொய்ய சொன்னாரு. அங்கதான்டா விதி விளையாண்டுருக்கு. நான் அங்க போய் பேசும்போது அந்த பொண்ணு அப்ப அங்க இல்ல. நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கேன். மச்சான், கதை நல்லா தான் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் வரைக்கும் பேயே இல்லையேடா. நீ வேறடா. இந்த மாமா சொன்ன பொய், இந்த பெருசு சொன்ன விஷயம், இதெல்லாம் குழம்பி நைட்டு என்ன ஆசையா பார்க்க வந்துடுற அந்த பொண்ணு. அவளை போய் பேயின்னு நினைச்சு நைட்ல தூங்காம. ஆனா மச்சான், எனக்குள்ள இருந்த பயம் இருக்குல்ல, அதுதான் பேய். ஆமா மச்சான், உன் மாமாவை சும்மாவை விட்ட. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆளுக்கு தான் கால் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் பொண்ணு இல்லைன்னு சமாளிச்சுட்டு இருக்காண்டா. அதை நம்பி நான் பயந்துருவேன் நினைப்பேன்.
உன் பிரச்சனை எந்தா? பொண்ணு தான் சாமி. எங்க போற? கல்லா நிஜம் பறை, நீ ஏதேங்களும் பெண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியோ? ரேப்பா? நானா? நீ வேற சாமி, தொட்டதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தல. இதுல நான் எங்க ரேப் செய்யறது? பஷே இப்படி ஆயி? அது தெரியாம தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க தான் சாமி பரிகாரம்லாம் செஞ்சு என்னை காப்பாற்ற. ഞാൻ ചെയ്യും. ഇത് എന്റെ മാന്ത്രിക ശക്തിക്ക് ഒരു സവാലാണ്. ഞാൻ നിന്റെ പ്രോബ്ലത്തെ തീർക്കും. ഡാ സോമ, സ്വാമി ഇവിടെ വീഴുന്ന കല്ലെട്. ആകട്ടെ സ്വാമി. சாமி என்ன சாமி? 2 வருஷம் முன்னாடி நீ ரொம்ப கேவலமான ஒரு பிரச்சனை பண்ணியாச்சு. അതിന്റെ പ്രതിഫലമാണ് இப்போ நீ அனுபவிக்கிறது. அது എന്താന്ന് நான் சொல்றேன். சோனி வர வர இந்த இங்கிலீஷ் படம் எடுக்கிறவங்களும் ரொம்ப ஏமாத்துறானுடா. அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சுடா. இறங்கிடுச்சுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் இரு. பிஸ் அடிக்க போறியா? ஏய் என்னடா புதர் இப்படி ஆடுது? என்னதுடா அது? இரு நான் என்னன்னு பார்க்குறேன். சீன் கேட்டல, நாயும் லவ் பண்ற சீன். நானே கடுப்புல இருக்கேன். புரிஞ்சுப்பா சிப்பா ஓன்னு சொல்றேன். சொல்ல கேட்காம இது உண்மை. டேய் சொன்னா கேளுடா, அடிக்காதடா அத. ആ ആൺനായ അങ്ങേ മരിച്ചു പോയി. அப்போ அந்த பொட்ட நாய் அது ரொம்ப முக்கியம். ആ ആൺനായുടെ ആത്മാ ഉന്നയെ സുത്തുது. നീ എന്നോട് പറഞ്ഞ കഥയിലെല്ലാം മുട്ടിക്ക് കീഴെ தான் അറ്റാക്ക് നടக்குது பாரு. അത് കാരണം ആ പേയ് ഒരു ഇൻവിസിബിൾ നായിന്റെ പേയാണ്. സാധാരണ നായ് മേലെ കല്ലെറിഞ്ഞത് ഒരു തപ്പാ? നിശ്ചയം തപ്പാണ്. നീ ഉല്ലാസമായി ഇരിക്കുമ്പോ ഉന്മേൽ யாராவது കല്ലെറിഞ്ഞാ ഉനക്ക് കോപം വരില്ലേ? ആ കോപമേ ആ നായിന്റെ കോപം. ஆனா சாமி அதுக்காக அந்த நாய் என்ன எந்த பொண்ணுகிட்ட நெருங்கூடம் பண்ணுது? அது மகா பாவம் இல்லையா? ഇല്ല, ആ നായിന്റെ മരണമേ മഹാപാപം. ആ നായ കന്നി കഴിഞ്ഞിട്ടില്ല. നീ കല്ലുകൊണ്ടെറിഞ്ഞതാണല്ലോ മരിച്ചത്. ആ നായിന്റെ ആത്മ ഉണ്ണിയും കന്നി കഴിയ വിടാത്. ഇത് സത്യം. ஐயோ சாமி தப்பு பண்ணிட்டேன் சாமி. நீங்க தான் சாமி என்ன எப்படியாவது காப்பாற்றணும். പേടിക്കണ്ട, നിന്നെ എപ്പോഴെങ്കിൽ ഞാൻ കന്നി കഴിയ വെക്കും. ஐயோ நீங்களா? ஒன்று வேணாம் சாமி, நான் இப்படியே இருந்துடுறேன். வேணா പ്രാന്ത, ഞാൻ കാലഭൈരവ ശാന്തി ചെയ്യണം. சாந்தியே செய்யணுமா? அது யார் சாமி சாந்தி? ഓ നിന്റെ മതി കെട്ടുപോയി. ഞാൻ പറയുന്നത് കാലഭൈരവ ശാന്തി പൂജ ചെയ്യണം. போய் செஞ்சிருங்க சாமி, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ഈ പഴത്തെ കൊണ്ടുപോയി അറേബ്യൻ കടലിൽ പോട്. ഇതെ കൊണ്ടുപോയി ബേ ഓഫ് ബംഗാളിൽ പോട്ട് വാ. சரி சாமி.
உப்பு வேணும், சால்ட் வேணும், இது ஐஸ் வேணாம். ஐயோ இது வேணாம் சாமி. ഇത് കുടി. എന്താ മോനെ, ഇനി നിന്റെ കണ്ണി കഴുകയിൽ യാതൊരു കുഴപ്പമില്ല. சாமி ரொம்ப நன்றி சாமி. ஆயிக்கோட்டே. சாமி, அந்த நாயோட ஆத்மா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி அதை சாந்திப்படுத்துனீங்க? ഞാൻ ആ നായിന്റെ ആത്മാവിനെ സുബ്രഹ്മണ്യത്തിക്കുൾ ലെമൺ ജ്യൂസ് വഴി ഐക്യം ചെയ്തു. ഇനി സുബ്രഹ്മണ്യം വേര്, ആ നായ വേറെ അല്ല. இந்த സമയം ആ നായിന്റെ ആത്മാവ് സുബ്രഹ്മണ്യം ആത്മാവിക്കുൾ കളതു. സുബ്രഹ്മണ്യം കണ്ണി കഴുകയിൽ ആ നായിന്റെ ആത്മാവ് തന്നാലെ ശാന്തിയടയും. ഇത് സത്യം. ஒரு நாள் அந்நாட்டிற்கு வணிகம் செய்ய ஒரு இஸ்லாமிய மன்னன் வந்தான். அவனுக்கு உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு சார். இப்போ எங்க இருக்கார் அவரு? வாட்ஸ்அப் செக் பண்ணு. அவளின் கண்களை இப்படியாக வர்ணித்து வண்ணம் தீட்ட ஆரம்பித்தான். இப்படி செய்ய வைத்தது என்று கோபத்தோடு ஒரு கத்தி எடுத்து அவள் முகத்தை அவளே சிதைத்து கொண்டாள். யாரும் பார்க்க கூடாது, நானும் பார்க்க போவதில்லை என்று சொல்லி, அப்படி யாராவது பார்க்க நினைத்தால் என்றபடியே கீழே குதித்து இறந்தாள். கோகிலா இறந்த பின்பு அந்த மன்னன் அவளை மறக்க முடியாமல் அவன் முன்பு தீட்டிய கண்கள் ஓவியத்தில் அவளின் முகத்தையும் வரைய ஆரம்பித்தான். ஆனால் கோகிலா அவளின் முகத்தை இனி யாரும் பார்க்கக்கூடாதென்று எண்ணி இறந்ததால் அந்த ஓவியம் முடிப்பதற்கு முன்பாகவே கொடூரமாக அந்த இஸ்லாமிய மன்னன் இறந்தான். அவன் பெயர் முஹம்மது யூசுப் கான்.